أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربنا زدنا علما وارزقنا فهما. اللهم فقهنا في الدين. இதயங்களை புரட்டுபவன் எவனோ, எவன்பால் நமது மீட்சி உள்ளதோ, அந்த வல்லோன் ஏக ரஹ்மானின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நம்மை வழிநடத்த அவன் அருளிய இந்த திருக்குர்ஆனை வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிந்து வரிக்கு வரி நமது வாழ்வை சிறப்பாக அமைக்க இங்கு இணைய வழி இணைந்துள்ள எனதருமை சகோதரிகளே, உங்களை ஹிதாயா அகாடமி குரான் அகாடமியின் சார்பாக வரவேற்கிறேன். உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் அருளும் உதவியும் கருணையும் உண்டாகுவதாக என பிரார்த்தித்தவாறு ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. இப்போது முதலில் நேற்றைய உரையுடைய ஒரு பறவை பார்வை பார்க்கலாம். நேற்றையுடைய உரையில நாம பார்த்தது குர்ஆன் வாழ்க்கையை எப்படி மாற்றுது அப்படிங்கிறது. உதாரணமாக ஜஹீலியா காலத்து அரபுகள், குறைஷிகள், எதிரிவாசிகள் இப்படின்னு எல்லாம் அறியப்பட்ட மனிதர்கள் குர்ஆன் அப்படிங்கிற ஹிதாயா கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய நிலைமை எப்படி மாறுது? சஹாபாக்கள், சாபிகூனல் அவ்வலூன், அஷ்ரத்துல் முபஷ்ஷிரீன் இப்படி நல்லா மாறிடுச்சு. இது எப்படி சாத்தியம்? எப்படி வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். தெளிவாக புரியணும், அர்த்தத்தை அறிஞ்சுக்கணும், இறை கட்டளைகளை உணர்ந்து கொள்ளணும். இது பின்பற்றுவதற்காக மட்டுமே அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறான், நம்மை கட்டளை இடுறான், நமக்கு ஏவுறான் அப்படிங்கிறத உள்ளமஞ்சி ஏற்றுக்கொள்ளணும். இறுதியா இத சந்தேகமின்றி, தயக்கமின்றி, தேர்வின்றி தனது வாழ்க்கையில செயல்படுத்த பின்பற்றுவதற்கு தயாராகி கொள்ளணும். அப்போதான் இந்த திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு வழிகாட்டியாக மாற முடியும். இதைத்தான் நாம நேற்றைய வகுப்புல முதல்ல பார்த்த விஷயங்கள். அடுத்தது குர்ஆனுக்குன்னு சில ஹக்குகள் நாம கொடுக்கணும்னு சொன்னாங்க. இதுல 5 T's அப்படின்னு நம்ம படிச்சோம். இந்த 5 T's என்னெல்லாம்? திலாவா, ததப்புர், ததக்குர், தஅமீல், அப்புறம் தப்லீக். திலாவாங்கிறது ஓதுதல், ததப்புர்ங்கிறது சிந்தித்து உணர்தல், ததக்கர் அப்படிங்கிறது நல்லுபதேசம் பெறுதல், தஅமல் அப்படிங்கிறது அதன்படி செயல்படுதல், கற்றதின்படி செயல்படுதல், தப்லீக் அப்படிங்கிறது பிறருக்கு எடுத்துரைத்தல். அடுத்தது குர்ஆனை ஓதுறதுக்கு முன்னால அல்லாஹு ரபுல் ஆலமீன் சூரா நஹ்ல்ல 98வது வசனத்துல சொல்லி இருக்கிறது போல அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படிங்கிற அந்த திக்ர சொல்லி நாம ஆரம்பிக்கணும். இதையும் நாம கற்றோம். இதுல நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னெல்லாம்னா, நாம இதை கேட்கறது மூலமாக நம்முடைய பலகீனத்தை நம்ம உணர்ந்து கேட்கிறோம். அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இதற்கு உதவ முடியாது
அப்படிங்கிறத உணர்வுபூர்வமாக ஒப்புக்கொண்டு நாம கேட்கிறோம். நம்முடைய பகிரங்க எதிரி அப்படின்னு அல்லாவால எச்சரிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டும், அதாவது நம்மால் பார்க்க முடியாத நம்மை பார்க்கின்ற ஷைத்தானை விட்டும் நம்ம இருவரையும் பார்க்க முடிகின்ற அல்லாஹ் ரபுல் ஆலமீனிடம் நாம பாதுகாவல் தேடுறோம். அப்புறம் இந்த திக்ர பல்வேறு சூழல்ல நாம சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த சூழல்களையும் பற்றியும் நாம் அறிந்தோம். இறுதியா எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கூறப்படக்கூடிய அல்லாவுடைய திருப்பெயர் அப்படிங்கிற திருப்பெயரால் அப்படிங்கிற திக்ரையும் பார்த்தோம். பஸ்மலா என்று அறியக்கூடிய பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் இதையும் நாம அதுல பார்த்தோம். இப்ப பாதுகாப்புக்கு இஸ்தியாதா அப்படின்னா ஆரம்பத்திற்கு பஸ்மலா. இந்த பஸ்மலாவை நாம எப்போல்லாம் சொல்றோம்னா ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்காக மட்டும் அல்லாமல் உடல் உலகியல் ரீதியின் தேவைக்கான உலகியல் விஷயங்களுக்கான ஷிஃபா என்ன ஒரு தேவை என்ன ஒரு செயல்பாடான இருந்தா கூட இந்த பஸ்மலா அப்படிங்கிற இந்த ஆரம்பத்தோடு தான் எந்த ஒரு முஸ்லீமுமே தன்னுடைய செயல்பாட ஆரம்பிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இல்லையா? இனி இந்த அத்தியாயத்துக்குள்ள நாம நுழையலாம். சூரா ஃபாத்திஹா. அதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எந்த அத்தியாயமாக இருந்தாலுமே அதை நாம சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு 3 அம்சங்கள் தேவை. அந்த 3 தேவையும் பூரணமாக இருந்தா தான் ஒரு அத்தியாயத்தை நாம சிறப்பாக புரிந்து கொள்ள முடியும். முதல் விஷயம் அதனுடைய பெயர் காரணம். எதற்காக இந்த பெயர் அதற்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த அத்தியாயத்திற்கு அப்படிங்கிறது. 2வது இது இறக்கப்பட்ட காலம், சூழல், காரணம், இந்த விஷயங்கள்லாம். 3வது இந்த அத்தியாயத்தினுடைய மைய கருத்து. இது எதை பற்றி பேசுது? இந்த அத்தியாயம் எல்லா அத்தியாயங்களுக்குமே ஒரு மைய கருத்து இருக்கும். அது போல இந்த அத்தியாயம் என்ன மைய கருத்தை உள்ளடக்கியதாக இருக்குது அப்படிங்கிறது. இது மூலமா என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னா, இந்த அத்தியாயத்துல என்னுடைய இறைவன் என்கிட்ட என்ன சொல்றான் அப்படிங்கிறத ஒரு வாசிக்கக்கூடிய அந்த அடியான் இல்ல எவராக இருந்தாலுமே இந்த முன்னுரையின் இந்த 3 அம்சங்களை தெரிஞ்சுக்கிட்டா அந்த அத்தியாயத்தை கொஞ்சம் கூட சிறப்பாக புரிந்து கொள்றதுக்கு இது உதவியாக இருக்கும். இதுதான் இதனுடைய பிரயோஜனமாக இருக்கு. ஓகே, இந்த அப்படி பாக்குறப்போ இந்த ஃபாத்திஹா சூராவினுடைய பெயர் காரணம். இந்த ஃபாத்திஹா சூரா அப்படிங்கிறது ஃபாத்திஹா அப்படிங்கிற வார்த்தையினுடைய அந்த மூல வார்த்தைன்னு பாக்குறப்போ ஃபத் அப்படிங்கிற வார்த்தை. சோ இந்த ஃபத் அப்படிங்கிற வார்த்தைக்கு திறப்பது அப்படிங்கிற அர்த்தம். அதனாலதான் நம்ம சூரா ஃபாத்திஹானுடைய தமிழாக்க அர்த்தம் என்ன அப்படின்னா திறவுகோல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதனுடைய இன்னொரு அர்த்தமாக இருக்கக்கூடியது ஒரு தொடக்க உரை, முன்னுரை, துவக்க உரை அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்து சொல்லப்படுது. திறவுகோல் அப்படிங்கிறது எதனால சொல்லப்படுது அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சுவனத்தின் திறவுகோல் தொழுகை அப்படின்றது. இந்த தொழுகையின் திறவுகோல் இந்த ஃபாத்திஹா. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, எந்த தொழுகையுமே சூரா ஃபாத்திஹா இல்லாவிடில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு. அப்போ ஒரு சுவனத்தின் திறவுகோலாக இருக்கக்கூடிய தொழுகை திறவுகோலே இந்த சூரா ஃபாத்திஹா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் இந்த பேர் அதுக்கு ரொம்ப பொருத்தமான பேராகவும் இருக்குது. போன வகுப்புல நாம பார்த்தோம், குர்ஆனுக்கு பல பெயர்கள் இருக்குது. அஷிஃபா, அத்திக்ர், அல் ஃபுர்கான் அப்படிங்கிற பேர். அதே போல சூரா ஃபாத்திஹாக்குமே பல பெயர்கள் இருக்குது. உம்முல் கிதாப், வேதங்களின் தாய் அப்படிங்கிற அர்த்தம். அல்ஹம்து, புகழ்தல், துதித்தல். அஷிஃபா, நோய் நிவாரணி. அல் கஃபியா, போதுமானது. அல் அசஸ், அடிப்படையானது. அர் ருக்கையா, நிவாரணம் அளிப்பது. சிர்ருல் குர்ஆன், குர்ஆனின் ரகசியம். இப்படிங்கிற பல பெயர்கள் இருக்கு. இல்ல ஒரு சிறப்பான பேர் என்ன, ரபுல் ஆலமீன், அல்லாஹ் ரபுல் ஆலமீனே சொல்றான் சூரா ஹிஜ்ர்ல 87வது வசனத்துல, வலக்கது ஆத்தைனாக சப்அம் மினல் மசானி வல் குர்ஆனில் அதீம். சப்அம்
மசானி, சப அல் மசானி, 7 தொடர்ச்சியாக ஓதக்கூடிய வசனங்களை நான் அருளியுள்ளேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன? சபஅன் மசானி, சபஅன் மசானி, 7 தொடர்ச்சியாக ஓதக்கூடியது. இது அல்லாஹ்வால சுட்டப்பட்ட பேர். எப்படின்னா இந்த சூறாவை நாம ஒரு நாளைக்கு மினிமம் 17 தடவை ஓதிடுறோம் இல்லையா, ஒவ்வொரு தொழுகையில. அடுத்தது நாம பார்க்க வேண்டியது இது அருளப்பட்ட காலகட்டம். இது அருளப்பட்ட காலம் வந்து ரொம்ப மிக ஆரம்ப காலகட்டம். மக்கா வசனம் தான் ரொம்ப ஆரம்பமான காலகட்டத்துல இறக்கப்பட்டது. எப்படின்னா அல் அலக், சுரா அலக் முதல் வசனங்கள், அப்புறமா போர்வை போர்த்தி கொண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைச்சு அல்லாஹ் சொன்ன அல் முஸம்மில், அல் முத்தத்திர், இந்த வரிசையில அடுத்து இறக்கப்பட்ட அத்தியாயம் தான் இந்த சூரா ஃபாத்திஹா. அல் அலக், அல் முத்தத்திர், அல் முஸம்மில் எல்லாமே வசனங்களாக தான் இறக்கப்பட்டது. முழு சூறா இல்ல, முழு அத்தியாயம் இறக்கப்படல, வசனங்களாக தான் அல்லாஹ் இறக்கினான். ஆனா சூரா ஃபாத்திஹாவை அல்லாஹ் முழு அத்தியாயமாகவே இங்கு இறக்கியுள்ளான். முழு அத்தியாயமா, முதல் முழு அத்தியாயமாக இறக்கப்பட்டது சூரா அல் ஃபாத்திஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த காலகட்டத்துல இறக்கப்பட்ட வசனங்களாகத்தான் இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த வரிசையில நாம அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது இதனுடைய மைய கருத்து. ஆஹ் எப்பவுமே முதல் ஆரம்பத்துல இருக்கக்கூடியது எப்படி இருக்கும்? ஒரு முன்னுரையாக இருக்கக்கூடியது ஒரு அறிவிப்பாகவும் இருக்கும்ல. இந்த அறிவிப்பு இங்க ஒரு சிறப்பான ஒரு விஷயமா, திறவுகோல் என்று நாம வந்து அழைக்கக்கூடியது. அப்ப அந்த திறவுகோல்ல நம்முடைய தேவைகளையும் வைத்துதான் நாம வந்து தேவைகளுக்காக தான் திறப்போம். இந்த தேவைகளுக்காக கேட்கப்படக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன? பிரார்த்தனை. இந்த சூரா ஃபாத்திஹாவுமே ஒரு பிரார்த்தனை தான். இதுல ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா, மற்ற பிரார்த்தனைகளை விட இது ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அருளிய இந்த கிதாப ஓதக்கூடிய தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹுவே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக இந்த வசனங்கள் இருக்கு. அதனாலதான் அந்த ஆரம்பத்துல அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆரம்பத்துல அல்லாஹ் பிளேஸ் பண்ணிருக்கான். முதல் அத்தியாயமாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இப்ப இந்த நோக்கத்தை வந்து நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, உங்களுக்கு இந்த இறைவேதத்தின் மூலமாக ஒரு வழிகாட்டுதல் வேணுமா? இந்த வழிகாட்டுதலால உங்களுக்கு பிரயோஜனம் ஏற்படணுமா? நீங்க பயனடையணுமா? நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க அப்படின்னு நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த பிரார்த்தனையை முதல் அத்தியாயமாக இங்கு வழங்கியுள்ளான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இயல்பாகவே ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய தேவைகளை அல்லாவிடம் துவா கேட்கிறான் இல்லையா? அவனுடைய தேடல் தான் அங்க வந்து அவனுக்கு துவாவாக மாறக்கூடியதாக இருக்குது. அந்த அவனுடைய தேடல் என்னவோ அதைத்தான் அவன் வந்து பிரார்த்தித்து தன்னுடைய இறைவனிடம் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை என்னன்னா, இந்த பிரார்த்தனை நிச்சயமாக அல்லாவால அங்கீகரிக்கப்படும். இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் நிச்சயமாக அங்கீகரித்து கொள்வான் அப்படிங்கிறதும் அவனுக்கு நம்பிக்கையோட அவன் வந்து இதை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். சூரா ஃபாத்திஹாவினுடைய சிறப்பம்சமும் அதுதான். சூரா ஃபாத்திஹா ஒரு குர்ஆன் அப்படிங்கிற இந்த வேதத்தினுடைய ஒரு தொடக்க உரையாக மட்டும் இல்லாம ஒரு ஒரு அடியானுடைய பிரார்த்தனை. இதற்கு அப்புறமும் வரக்கூடிய வசனங்களை பாக்குறப்போ இந்த பிரார்த்தனைக்கு அவனுடைய இறைவன், அந்த அடியானின் இறைவன் அளித்த பதிலாகவும் இருக்கு. ஒரு அடியானின் துவா, அந்த துவாக்கான பதிலாக முழு குர்ஆனும் இருக்கிறதாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தனது வழிகாட்டுதலுக்காக இந்த வேதத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான் அப்படிங்கிறத உளமாற உணர்ந்து, இந்த வழிகாட்டுதல் எனக்கு கிடைக்கணும்னா அந்த ரப்புல் ஆலமீன் தான் உதவி செய்யணும் அப்படிங்கிறத அறிந்து அந்த இறைவனிடமே அவன் உதவி கோரக்கூடிய ஒரு பிரார்த்தனையாகத்தான் இந்த சூரா ஃபாத்திஹாவை நாம வந்து பாத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, சூரா ஃபாத்திஹா முதல் அத்தியாயம் பிரார்த்தனையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கப்புறமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பதிலாக கொடுக்கக்கூடியது 113 அத்தியாயங்கள். இதான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியானுக்கு பதிலாக சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இறைவா, நான் உன்னை மட்டும்தான் வணங்குறேன், உன்னை மட்டும்தான் அடிபணிஞ்சிருக்கிறேன், உன்கிட்ட மட்டும்தான் நான் உதவி கேட்கிறேன்
எனக்கு நீ வழிகாட்டு அப்படின்னு அந்த இறைவன்கிட்ட அந்த அடியான் கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கு அந்த இறைவன் வந்து அந்த அடியானுக்கு என்ன பதில் சொல்றான்? இதோ நீ பிரார்த்தனை செய்தாயே அதனுடைய பதில், நீ கேட்ட நேர் வழி இதோ இருக்கிறது அப்படின்னு சொல்லி குர்ஆன் மொத்தத்தையுமே அல்லாஹ் வழிகாட்டுதலாக அருளி இருக்கிறான். இதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சூறாவினுடைய சிறப்பம்சமாக நாம தெரிஞ்சுக்கிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த சூறாவை பற்றி ஒரு அறிவிப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களாம், இதுவரை திறவாத ஒரு வாசல், சுவனத்தின் இதுவரை திறவாத ஒரு வாசல் திறக்கின்றது, அதிலிருந்து வானவர்கள் வருகின்றார்கள், வந்து 2 பரிசுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுக்குறாங்களாம். அந்த 2 பரிசில் ஒன்று சூரா அல் ஃபாத்திஹா, மற்றொன்று ஆமன ரசூல் அப்படின்ற அந்த அல் பக்ராவினுடைய இறுதி வசனங்கள். சோ இத கொடுத்துட்டு இதுல படிக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களாம். இனி நாம இந்த வசனத்துக்குள்ள போயிட்டு மீதி விஷயங்களை நாம கற்றுக்கொள்ளலாம். இதனுடைய முதலில நாம வந்து இதனுடைய வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்தை பார்க்கலாம். அடுத்தது அதனுடைய விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஆயத்து 1. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். பிஸ்மி பெயரால், அல்லாஹ் அல்லாஹுவின் பெயரால், அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் அப்படின்ற அந்த அர்த்தம். இதுல இந்த இந்த திக்ர் அப்படிங்கிறது வந்து நமக்கு இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த பண்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு இஸ்லாம் நிறைய சிறப்பான பண்பாடுகளை கற்று தந்திருக்கு இல்லையா? அதுல ரொம்ப சிறந்த பண்பாடான எந்த ஒரு செயலுமே நீ அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டுதான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுத்தரக்கூடிய ஒரு வசனமாக, ஒரு திக்ராக, ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இந்த பண்பாடை நமக்கு கற்றுத்தருது. இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பாக்குறப்போ, நாம செய்யக்கூடிய செயல் நிச்சயமாக நல்ல செயல் தான் இருக்கும். அல்லாவே நினைவு கூர்ந்துகிட்டு நாம ஒரு செயலை செய்யறோம்னா நிச்சயமா அது நல்ல செயலா தான் இருக்கும். இப்ப சப்போஸ் ஒரு தீய செயலை செய்யறானே நினைப்போமே, ஒருவன் வந்து தீய செயலை செய்யறான், அவனுடைய செயல் செய்வனுக்கு நிச்சயமா அவனுக்கு இறைவனுடைய ஞாபகம் வரவே போறதில்லை. ஒருவேளை அவனுக்கு இறைவனுடைய ஞாபகம் அங்கு வந்தாலுமே அது என்னவா இருக்கும்னா அவனை அந்த செயலை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி நடந்ததுன்னா, அல்லாஹ் நாடி அப்படி நடந்ததுன்னா அது அவனுக்கு பலன் தரக்கூடியதா இருக்கும். ஏன்னா ஒரு தீய செயலை செய்யணும்னு நினைச்சிட்டு அதை செய்யாம விட்டு அல்லாஹ் ஒரு நன்மையை எழுதக்கூடியவனாக இருக்கிறான். சோ அப்படியும் இதுல ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆக அந்த செயல் நிச்சயமாக நல்ல செயலாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பலன். 2வது, நம்முடைய தேர்வு சரியானதாக இருக்கும், பாதை நேரானதாக இருக்கும், இலக்கு இறை திருப்தியாக மட்டுமே இருக்கும். இந்த திக்கரை ஓதிக்கொண்டு நாம் செய்யக்கூடிய எந்த செயலுமே. ஓகே, இது 2வது பலன். 3வது பலனாக இருப்பது என்னன்னா, அல்லாஹ் எப்போதுமே பிரார்த்தனைக்கு பதிலளிக்க கூடியவன். ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும், நீ என்னை நினைவு கூர்ந்தால் நான் உன்னை நினைவு கூர்வேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இல்லையா? சோ அல்லாவை அழைச்சு நாம ஒரு செயலை செய்யறப்போ நிச்சயமாக அதில் அல்லாவின் உதவியும், அல்லாவின் கருணையும், அல்லாவுடைய கிருபையும் அருளும் நிச்சயமாக அதுல நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ இது வந்து இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறதுல நமக்கு இந்த ஆரம்பத்துல கிடைக்கக்கூடிய பலன்களாக இந்த சிஃபத்தை நாம 3வது வசனத்துல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். 2வது வசனம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து எல்லா புகழும், லில்லாஹி அல்லாவுக்கு மட்டுமே, ரப்பு இறைவன், ஆலமீன் அகிலங்களின். அல்ஹம்து அப்படிங்கிறத தெரியறதுக்கு, அல்ஹம்து அப்படிங்கிறது வந்து நாம அதிகமாக உபயோகிக்கக்கூடிய ஒரு திக்ர் இல்லையா? எதுக்குனாலும் நம்ம அல்ஹம்து கண்டிப்பாக சொல்லிடுவோம். அல்ஹம்துலில்லா அப்படிங்கறத நம்ம நிச்சயமாக சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். ஒரு ஒரு அழகிய துவா, ஒரு எல்லா துவாக்களுமே இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது ஒரு துவாவை பற்றி தான்.
சோ இந்த அழகான துவாக்களுக்கு விதிகள் இருக்கும்ல, அந்த விதியில முதல்ல வரக்கூடியது அல்லாவை புகழ்வது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதுதான் இந்த அல்ஹம்து அப்படிங்கிற இந்த சிஃபத். சோ இந்த ஆரம்பத்திலேயே இப்ப நம்ம துவா கேட்கிறோம். துவான்னா என்ன? நம்ம பிரச்சனையை தான் நம்ம அல்லாட்ட சொல்றோம். ஆரம்பத்திலேயே நம்ம பிரச்சனைகளை அல்லாவிடம் முறையிட்டு அழுது புலம்பி அவனிடம் நம்ம கேட்டு அதனுடைய பலனை எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு முதலில் அல்லாஹ் இதை தரக்கூடிய இதிலிருந்து நமக்கு நிவாரணம் தரக்கூடிய அந்த ரப்பிட்ட அவனை புகழ்ந்துட்டு நாம நம்முடைய தேவையை கேட்பது அப்படிங்கிறது தான் இங்கு நமக்கு சொல்லி தரப்படுது. ஓகே, இந்த புகழ்வது அப்படிங்கிறது எப்படி புகழணும்? அவனுடைய பேராற்றலை புகழணும், அவனுடைய சிறப்பு அம்சத்தை புகழணும், நீதான் எனக்கு உதவ தகுதியானவன் அப்படிங்கிறத நாம சொல்லணும். அவன் கொடுக்கக்கூடிய பேருபகாரங்களை சொல்லி புகழணும். இதையெல்லாம் நமக்கு சொல்லி தரக்கூடியதுதான் இந்த முதலில் இந்த புகழ்ச்சியை வைத்ததற்கான காரணம். சோ ஏன் இந்த புகழ்றது அப்படிங்கிறத நாம ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு நம்ம ஒருத்தரை புகழ்றதுக்கு ஒரு காரணமாக இருப்பது என்னன்னா அவங்களுடைய சிறப்பம்சங்கள். இப்ப நாம சொன்ன மாதிரி ஒரு சிறப்பம்சம், ஒரு அவங்களுடைய நல்ல குணங்கள், இதற்காக எல்லாம் நாம புகழக்கூடியவர்களாக இருப்போம். இது அந்த அம்சங்கள் நமக்கு பலன் தந்தாலும் தராட்டாலும் நாம இப்படி புகழக்கூடியவர்களாக இருப்போம். இரண்டாவது காரணம், ஒருவரை புகழ்வதற்கு இரண்டாவது காரணம், ஒருத்தரால அவர்களுடைய சிறப்பு அம்சங்கள், அவர்களுடைய நல்ல குணங்களால நாம பலன் பெற்றுக் கொண்டிருப்பவர்களாக இருப்போம். அவர்களுடைய சிறப்பம்ச அம்சத்தினால நாம பலன் பெற்றவர்களாக இருந்து அந்த நன்றி உணர்வை நாம் வெளிப்படுத்துவதற்காக நாம புகழ்றது. இப்படி ரெண்டு அர்த்தத்தையும் நாம பாக்குறப்போ இந்த ரெண்டு அர்த்தமுமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு ரொம்ப துல்லியமா பொருந்தக்கூடியதாக இருக்குது. நம்ம அல்ஹம்து அப்படின்னு சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்தெந்த சந்தர்ப்பத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா விஷயத்துக்குமே நாம சொல்றோம். அதே நேரத்துல தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க, அறிவுறுத்தி இருக்கிறாங்க. உங்களுக்கு தீமை நடந்தா கூட அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. ஏன்னா அதிலிருந்து பாதுகாப்பு தரக்கூடியவனும் அவன்தான், நிவாரணம் தரக்கூடியவனும் அவனாத்தான் இருக்கிறான். அதனால அப்ப கூட நீங்க அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால் அப்படின்னு சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. அப்படி பாக்குறப்போ நமக்கு பலன் தரல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அல்லாஹ்க்கு மட்டுமே புகழ் உண்டு, அப்படின்னு புகழ் அனைத்தும் உரியது அப்படின்னு நாம சொல்றோம். இரண்டாவது, அவனுடைய உபகாரங்களை உணர்ந்து அனுபவித்துக் கொண்டு எனக்கு கிடைத்த இந்த ஈமான், எனக்கு கிடைத்த பெற்றோர், எனக்கு கிடைத்த பிள்ளைகள், எனக்கு கிடைத்த குடும்பம், எனக்கு கிடைத்த வாழ்க்கை வசதி, இதெல்லாம் நினைத்து இதுல நம்முடைய உணர்வுபூர்வமான வெளிப்படுத்தல் தான் இந்த புகழ்ச்சியிலும் நாம வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கு. சோ ரெண்டு அர்த்தமுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு பொருந்தக்கூடியதா இருக்கு. ஆக இந்த ஹம்த் அப்படிங்கிற வார்த்தைக்கு துதி செயல்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், புகழ்ந்தல்னு அர்த்தம் எடுத்துக்கலாம், இல்ல நன்றி செலுத்துதல் அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம். துதித்தல் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் அர்த்தம் வருது? படைத்த இறைவனின் பேராற்றல நாம சொல்றோம். அவனுடைய அந்த முழுமையா சூழ்ந்தறியக்கூடிய அந்த அறிவை நாம போற்றுறோம். அப்புறம் அவனிடமிருந்துதான் நாம வந்தோம், நம்மை சேர்ந்தவர்களும் சேர்ந்தவைகளும் எதுவாக இருந்தாலுமே அவனிடமிருந்துதான் வந்தது. இதெல்லாம் நம்ம மனசுல நல்லா உணர்ந்துட்டு இத நாம அந்த புகழ்ச்சிய, இந்த துதித்தலை நாம செய்றோம். ரெண்டாவது, புகழ்தல். புகழ்தல் அப்படிங்கிறது நம்ம படிச்சுட்டு அல்லாஹ் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாவற்றையும் படிச்சிருக்கிறான். நம்ம இதுல பாதியும் கேட்டதும் கேட்காமலும் இருக்கு, இல்ல பாதியும் நம்ம கேட்டதே கிடையாது. நம்ம இதை யோசிச்சே பார்த்திருக்க மாட்டோம். இது எனக்கு தேவைன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனாலும் அது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த கருணை. அப்புறம் அல்லாஹ்வுடைய அந்த பிரம்மாண்டம், அல்லாஹ் மறைவான விஷயங்களை அறியக்கூடிய அந்த அல்லாஹ்வினுடைய பெரும் பிரம்மாண்டமான அறிவு, அவனுடைய மன்னிப்பு, இதுக்கு மேல நம்ம இவ்வளவு நேசிக்கக்கூடிய அந்த மிக நேசிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய அந்த அல்லாவின் பண்பு, இது எல்லாத்தையும் நாம புகழ்ந்து அல்லாவை இந்த துதி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது, நன்றி செலுத்துதல். இது அவன் நமக்கு வழங்கியுள்ள அருட்கொடைகள். இத்தனை அருட்கொடைகள், அதை எண்ணி எண்ணி பார்க்கவே முடியாத அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் வழங்கிய பேருபகாரங்கள், வழிகாட்டுதல், உதவிகள், நம்முடைய ஈமான், பெற்றோர், வாழ்க்கை வசதிகள், வாழ்வாதாரங்கள், நம்மிடம் இருக்கக்கூடிய மனிதாபிமானம்,
இல்லையா? நம்மகிட்டே இருக்கக்கூடிய அந்த இரக்க குணம். ஓ, நம்மை அழகுற படைச்சிருக்கிறான் அல்லாஹ். நம்மை ஒழுங்கமைப்போடு படைச்சிருக்கிறான். நம்மை சுற்றி இருக்கக்கூடியது சீராக இயங்கக்கூடியதாக இருக்குது. இதையெல்லாம் செய்த அந்த இறைவனுக்கு அவன் கொடுத்தவைகளுக்காக நாம அவனுக்கு நன்றி செலுத்த, இது எல்லாமே இந்த ஹம்து அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது. அப்புறம் லில்லாஹி அப்படிங்கிற வார்த்தையில ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, லில்லாஹி அப்படிங்கிற வார்த்தையில அல்லாவுடைய வார்த்தைக்கு கூட, அல்லாவுடைய பேருக்கு கூட லாம் கஸ்ரா அதுவும் சேர்ந்திருக்கு. அல்லாவுக்கே அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல நாம எப்பவுமே கவனத்துல வச்சுக்கிறது, இந்த அர்த்தத்தை, இந்த வார்த்தையை படிக்கிறப்போ, இந்த லில்லாஹி அப்படிங்கிற இந்த அல்லாவுடைய பேரை படிக்கிறப்போ எப்பவுமே அல்லாவுக்கு மட்டுமே, தனித்துவமாக அல்லாவுக்கு மட்டுமே உரியது அப்படிங்கிறத நாம சொல்லிக்கணும். அடுத்தது ரப்புல் ஆலமி, அகிலங்கள் அனைத்துக்கும், அகிலத்தார் அனைத்துக்கும் உரியவனாகிய ரப். முதல்ல ரப்ப பார்க்கலாம். ரப் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, 3 விதமா இந்த புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, ரப் அப்படிங்கிறதுக்கு முதலாளி, அதிபதி, உரிமையாளன் அப்படிங்கிற அர்த்தம். 2வது அர்த்தம் பாதுகாப்பவன், கண்காணிப்பவன், நன்கு அறிபவன், பேணி பரிபாலிப்பவன், இது மாதிரி அர்த்தம். 3வது அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆணையிடுபவன், கட்டளையிடுபவன், நிர்வகிப்பவன், சட்டம் வகுப்பவன், அதிகாரம் செலுத்துபவன், இதெல்லாம் அதனுடைய அர்த்தம். இப்பவுமே இந்த 3 அர்த்தமுமே அல்லாஹ் ரபுல் ஆலமீனுக்கு துல்லியமாக பொருந்தக்கூடியதாக இருக்கு இல்லையா? அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இந்த தகுதி மொத்தமும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அப்படி நாம உளமாற உணர்ந்து சொல்லக்கூடிய திக்ரு தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் முதலாளி அவனே, என் அதிபதியும் அவனே, என் உரிமையாளனும் அவனே. இந்த இறைவன் தான் என்னை பரிபாலிக்கின்றான், என்னை பேணி பாதுகாக்கின்றான், என்னை பற்றி நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றான், நான் செய்பவற்றை கண்காணிக்க கூடியவனாகவும் இருக்கின்றான். 24/7 கண்காணிக்கிறான் இல்லையா? அடுத்து, இந்த இறைவன் தான் எனக்கு நான் செய்ய வேண்டியவற்றை கட்டளையிடுகின்றான், ஆணையிடுகின்றான், என்னை சுற்றி இருப்பவற்றை நிர்வாகம் செய்கின்றான், என் மீது அதிகாரம் செலுத்தவும் செய்கின்றான் அப்படிங்கிறதையும் நாம இங்க இந்த ரப்புல் ஆலமீன் அப்படிங்கிற வார்த்தையில இந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். 3வது வசனம், அர் ரஹ்மான் ரஹீம். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். இது அல்லாஹ்வுடைய திருப்பெயர்கள்ல 99 பெயர்கள் இருக்கு இல்லையா? 99 பெயர்கள், அஸ்மாஉல் ஹுஸ்னா, அழகிய திருப்பெயர்கள் நாம் அறியக்கூடிய அந்த 99 பெயர்கள்ல மகுட பெயர்கள்னு சொல்லலாம், கிரீட பெயர்கள்னு சொல்லலாம் இல்லையா? அர் ரஹ்மான், அர் ரஹீம். இது நேற்றைய வகுப்புலையுமே நாம இந்த பெயர்களை பற்றின நிறைய தகவல்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ரஹம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பத்தி நாம நேற்றை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அந்த ஹதீஸ நாம புரிஞ்சிருப்போம். கற்பப்பையை பற்றி சொல்லக்கூடியது. சரி, ஒரே அர்த்தம் கொண்ட இரு பெயர்களை, ரஹம் அப்படிங்கிற அந்த மூல வார்த்தையில இருந்தா இந்த 2 பேருமே வருது. ஒரே அர்த்தம் கொண்ட 2 பேரையும் ஏன் அல்லாஹ் அமைச்சிருக்கணும் அப்படின்னு பாக்குறப்போ, இது மிகைப்படுத்துவதற்காக. ஒரு எல்லையில்லா அன்பை செலுத்துபவன், அளவில்லா கருணையை நம் மீது பொழிபவன் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவதற்காக தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிற சிஃபத்தை அல்லாஹ் சேர்த்து சொல்லியிருக்கான். இல்ல, அர் ரஹ்மானுக்கும் அர் ரஹீமுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அர் ரஹ்மான் அப்படிங்கிற சிஃபத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய கருணை எல்லா ஜீவராசிகளுக்கும் உரியது. அது நம்பிக்கை கொண்டு நம்பிக்கை கொள்ளாவிட்டாலும் அந்த ஜீவராசிகளுக்கு உரியது. உதாரணமாக, நாம் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் அது எல்லாருக்கும் தான் பொருந்தும் இல்லையா? நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்காமலா இருக்கிறான், எல்லாருக்கும் தான் அல்லாஹ் கொடுக்கிறான். சோ எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த கருணை தான் அர் ரஹ்மான் அப்படிங்கிற சிஃபத்துக்கு உரிய பெயர். அர் ரஹீம் அப்படிங்கிறது பிரத்யேகமாக தன்னை ஈமான் கொண்ட, தன்னை நம்பிக்கை கொண்ட, தன்னை மட்டுமே வழிபடக்கூடிய தனது அடியார்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கும் கருணை தான் அந்த அர் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கருணை பற்றி ஒரு சிறப்பான விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, 100 பங்கு இருக்குதான் அல்லாஹ் கிட்ட. அந்த 100 பங்கையும் அல்லாஹ் துனியாக்கு அனுப்பல, ஒரே ஒரு பங்கத்தான் அல்லாஹ் துனியாக்கு அனுப்பி இருக்கிறானா. இந்த ஒரு பங்கில் தான் நாம
ஒரு தாகம்னு கேட்கக்கூடியவர்களுக்கு தண்ணி கொடுக்குறோம். ரோட்ல நமக்கு முன்பின் பரிச்சயமே இல்லாட்டா கூட ஒரு தாகித்து இருக்கக்கூடியவர்களுக்கு தண்ணி கொடுக்குறோம். ஒரு மிருகம், ஏதாவது ஒரு கால்நடை பிராணிகள் போறப்போ அதுக்கு உணவு இருக்கு, உணவு தேவைப்படும் நமக்கு உணர்ந்தா அதுக்கு நம்ம உணவு கொடுக்குறோம். ஒரு முள் இருந்தா அதை நம்ம தூக்கி போடுறோம், யாருக்கு மேல குத்திடக்கூடாது அப்படிங்கிற அந்த இரக்க குணம் நம்மிடம் இருந்து வெளிப்படக்கூடிய இரக்க குணம், மனிதாபிமானம், இதெல்லாமே இந்த 1% அல்லாஹ் அனுப்பி இருக்கிற அந்த ரஹம்ல இருந்தா நமக்கு செலுத்த முடியுது. ஒரு வன் மிருகமா இருக்கக்கூடிய ஒரு புலியை எடுத்துப்போமே, அந்த பற்கள் தான் அதனுடைய ஆயுதம். இந்த பற்களால அது அதனுடைய இரைய அது கடித்து குதறி அது சாப்பிடவும் செய்யுது. இதே பற்கள் கொண்ட வாயினால தான் அதனுடைய குட்டியை கழுத்துல கவ்வி அது கொண்டு போகுது. அந்த இடத்துல ஒரு மிருதுவா அல்லாஹ் கொடுக்குறான்ல, அது இந்த ரஹீம் அப்படிங்கிற இந்த சிஃபத்தில் இருந்து வரக்கூடிய அந்த 1% ரஹம்ல இருந்து வரக்கூடியதுதான். சரி, அப்போ மீதி 99% அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒதுக்கி வச்சிருக்கிறான் ஆகிரத்துக்காக. ஆகிரத்தில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு கொடுப்பதற்காக ஒதுக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ் இந்த கருணையை நாம் அனைவரும் பெற தௌஃபீக் புரிவானாக. ஆமீன். சரி, இந்த இத்தனை 3 ஆயத்துகள்லயே தௌஹீத் அப்படிங்கிறதனுடைய 3 அம்சங்களையும் நாம தெரிஞ்சுக்கலாம். தௌஹீத ருபூபியா, ரப்புல் ஆலமீன், எல்லாவற்றுக்கும் உரியவன் அப்படிங்கிற அந்த இதுல நாம தெரிஞ்சுக்கலாம். தௌஹீத் அல் உதூஹியா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மட்டுமே புகழ் அனைத்தும் உரியது, அல்லாஹ் மட்டும்தான் புகழுக்குரியவன் அப்படின்னு சொல்றதுல அல்லாஹ்வுக்கு மட்டுமே தான் இந்த வணக்க வழிபாடுகள் உரித்தானது, தகுதியானது அப்படிங்கறத சொல்றோம். அப்புறம் தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபத், இது ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற அந்த சிஃபத்துல இருந்து நாம அதை தெரிஞ்சுக்கலாம், அந்த உள்ளடக்கியதாக இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இதனாலதான் இந்த சூறாவை எப்படி சொல்லுவாங்கன்னா, சமுத்திரம் நிறைந்துள்ள ஒரு குவளைன்னு சொல்லுவாங்க. ஓகே, கடல் நிறைந்துள்ள ஒரு கப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓஷியன் இன் கப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதனுடைய அர்த்தம் மிக விரிவானது. மொத்த குர்ஆனுடைய கருத்துக்களையும் இந்த முன்னுரையாக இந்த 7 வசனங்களுமே நமக்கு தெரியப்படுத்துறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வசனங்களை தொடர் வகுப்புகள்ல நாம கற்றறிவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் சிறந்த புரிதல்களையும் தொடர்ச்சியாக கற்கக்கூடிய தௌஃபீக்கையும் வழங்குவானாக.